அந்த கிளினிக்ல முட்டிக்கு போடுற பிஆர்பி 2000 ரூபாய்க்கு போடுறாங்க. நீங்க ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா சொல்றீங்க? காஸ்ட்லி இல்லப்பா, அந்த குவாலிட்டி பிஆர்பி போட்டாதான் கண்டிப்பா முட்டிக்கு ஒர்க் ஆகும். சுத்தமா புரியலையே. நீங்க முட்டிக்கு போடுற பிஆர்பில இந்த 4 விஷயம் இருக்கான்னு சரியா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் குவாலிட்டிங்க. 10 ml பிளட் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எம்எல் தாங்க பிஆர்பி கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே அந்த குவாலிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்க டாக்டர் அதுக்கான யூஸ் பண்ற கிட்டு CDSCO அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் லைசன்சிங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் நம்பர்ஸ். நம்மளோட நார்மல் பிளட்டை விட நம்ம ப்ராசஸ் பண்ணி வர பிஆர்பியில் 6 to 8 டைம்ஸ் பிளேட்லெட் கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாலாவது முக்கியமான விஷயம் ஸ்டெரிலிட்டி அண்ட் கைடன்ஸ். இப்போ இருக்க சில டாக்டர்ஸ் நார்மலான ஓபி ரூம்லயே முட்டிக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுவும் எந்தவித கைடன்ஸும் இல்லாமல். இந்த பிஆர்பியை ஒரு ப்ராப்பரான ஸ்டெரைல் ஓடி என்விரான்மெண்ட்டில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்க நல்லா ப்ராப்பராக ஜாயிண்ட்டையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் இல்லை எக்ஸ்ரே கைடன்ஸ் மூலயமா கரெக்டாக ப்ராப்பராக எந்த இடத்துல நம்ம பிஆர்பி இன்ஜெக்ட் பண்ணுறோன்னு போகிறத பார்த்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணாதான் அது கரெக்டான இடத்துக்கு போய் சேரும், சீக்கிரமாக ஹீலிங்கும் ஆகும். சரிப்பா, இப்போ சொல்லுங்கள், இது உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரியுதா?